வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம். ஒரே நாளில் 4 நிகழ்ச்சிப்பா. காலையில் கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல மகளிர் தினம் கொண்டாட கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சிவப்பிரியா ட்ரஸ்ட்டில் நாங்கள் மகளிர் தினம் கொண்டாடினா அந்த நிகழ்ச்சி தான் உங்களுக்காக. வாங்க பார்ப்போம். சிறப்பு விருந்தினரையும் வருக வருக என்று அன்போடு வர இருக்கின்றோம். குத்துவிளக்கு ஏற்றி மகளிர் சிறப்பு நிகழ்ச்சியை தொடக்கி வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளோம். உண்மையிலேயே சொல்கிறப்பா, ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா ஒரு 8 மணிக்கு மேலே ஆச்சு அப்படின்னா வீட்டுக்கு போவோம், சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு மனசுக்குள்ளே தோணும். அது இருக்க தானே. ஆனால் 4 மணிக்கு ஆரம்பித்த ஃபங்க்ஷனு நைட்டு 10 மணி வரைக்கும் கூட்டம் கலையலை. அந்த அளவுக்கு சிறப்பாக நடந்துச்சு. ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியும் அந்த திறமையை பாராட்டி அவங்களுக்கு கொடுத்த பரிசு, அவங்களுக்கு தேவையானதை வீட்டுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தது, தண்ணி கொடுத்தது. ஏன்னா எனர்ஜி வேணும்ல, பாவம் கம்பை வச்சு சுற்றுறாங்க. டான்ஸு ஃபுல்லாக கமலஹாசன் ஐயா பாட்டை போட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் சுறுசுறுப்பாக அருமையாக அந்த பரதநாட்டியம் ஆட வந்த பிள்ளைகளும் சரி, சிலம்பாட்ட ஆட வந்த பிள்ளைகளும் சரி அருமையாக பண்ணாங்க. என்ன ஒன்று, கூட்டம் வந்ததுனால எனக்கு இந்த செல்லை வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு அட்ரஸ் சொல்லி அப்புறம் அந்த லொக்கேஷன் அனுப்புங்கம்பாங்களா, எனக்கு அனுப்ப தெரியாது. அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு உதவி செய்ய சொல்லி இந்த ரேடியோ சத்தத்தில் பேசுகிற சத்தத்தில் எனக்கு அவங்களுக்கு அட்ரஸ் சொல்ல முடியாமல் தவிச்சது. வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் என் வாய்ஸை விட அந்த ரேடியோ சத்தம் தான் கேட்குது. அப்போதே மனசு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னடா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம சொல்லி வர சொல்லிவிட்டு கரெக்டாக வரும்போது கரெக்டாக நம்மளுக்கு பேசுகிறது கேட்க முடியாமல் போச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. எங்கே இருக்கீங்க அப்படின்னு அப்படியே ஒரு வழியாக நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தை பாருங்கள், நிகழ்ச்சியை பாருங்கள். வாங்க. சக்தி சக்தி அம்மா ஓம் ஓம் சக்தி, சக்தி சக்தி தாயே ஓம் பராசக்தி. நல்ல பாட்டு போட்டு அந்த பரதநாட்டியம் டான்ஸ் ஆடினாங்க. ஆனால் சின்ன சின்ன வரிகள் தான். நான் அதை எடுத்து எடிட்டிங் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டேன். அதுக்கும் காப்பிரைட் வந்துருச்சு. உடனே வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப பேசி போட்டுருவோம், நம்ம பாட்டவே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். என்ன பண்ணுறது, எல்லாத்துக்குமே பார்த்து பண்ணணும். இந்த பாட்டு பாடுற அம்மாவுக்கு வயசு 75. அருமையான குரல் வளம். பாடிக்கிட்டே எல்லாருக்கும் போய் கை கொடுத்துட்டு மேடையில் வந்து திரும்ப பாட ஆரம்பித்தாங்க. அற்புதமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகளில் பிள்ளைகள் மனசை செலுத்தும் போது தேவையில்லாத எண்ணங்கள் வராது, தன்னம்பிக்கை வரும், உற்சாகம் வரும், தைரியம் வரும். ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அடுத்த நிகழ்ச்சி அப்படி ஆரம்பித்ததுனால யாருக்குமே போர் அடிக்கலை. 10 மணிக்கு மேலேயும் கூட்டம் கலையலப்பா. சரி பசிக்கிறவங்களாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூட யாரும் எந்திரிக்கலை. சிவப்பிரியா அவங்களுக்கு கருமாரி கருணா இசையமைப்பாளர் அவங்க சால்வை போட்டு மரியாதை செலுத்தினாங்க. இன்னும் நிறைய பேர் வாழ்த்துனாங்கப்பா. சில நேரத்தில் நான் வீடியோ எடுக்க முடியல. புரிஞ்சுக்கிட வந்தது மருளாட்டம். நிகழ்ச்சியை பார்க்க வந்தவங்க ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிலம்பாட்டம், பரதநாட்டியம் ஆடினவங்களுக்கெல்லாம் பசிக்கும்ல. ஃபஸ்ட்டு ஆடினவங்களாம் சாப்பிடுங்க,
ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க அப்புறம் சாப்பிடட்டும் அப்படின்னு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. உலகமே திரும்பி பார்க்க வைத்த இந்த இளம் கலைஞர்களுக்கு உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தலாம். சிந்தனை வானில் சிறகடித்து பறந்தவளே அவர்களுக்கு உழைத்த உள்ளவர்களுக்காக சிறப்பு விருந்தினர்களுக்கு கௌரவப்படுத்தப்படுகிறது. கேமரா பாருங்க. இவ்வளவு பேரும் சந்தோஷப்படுத்துறது ஒரு கலையை கொடுத்திருக்காருன்னா கடவுள், அதுக்காகவே நன்றி சொல்லலாம். நன்றி. நான் அவனும் ஒரே டைம்ல பேசியிருப்பேன், ஒரு மொழி கூட எங்களை பாருங்க. அது ஒரு மகிழ்ச்சி. இப்பொழுது விருது தவள் போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது. எல்லாருடைய உழைப்பு இருக்குல்ல, தட்டுங்க. 9 மணி ஆகுது, ஒரு கூட்டம் ஒரு கலையில. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நல்லா சூப்பரா டைப்பா அவங்களாம் வந்து கூடவே இருக்காங்க. சூப்பர். நிகழ்ச்சியுடைய மெயின் தூண் மேடம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு பாண்டியன் திரையிலே மிக சிறப்பான நடிப்பை நடித்து தமிழ் மக்களுடைய இருதயத்தை அன்பு கொண்டவர் இங்கு வந்திருக்கிறார். அவரை நான் வாழ்த்துவதில் வழங்கப்பட்டிருக்கிறேன். தமிழகத்திலே இன்றைக்கு ஒரு மாபெரும் குடைவள்ளலாக தமிழகத்திலே ஏழை எளிய மக்களுடைய இருதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஐயா பாலாஜி அவர்கள் ஏழைகளின் இருதயத்தில் இன்றைக்கும் வாழ்கிறவர், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே அவர் இருக்கிறார். அநேக காரியங்களிலே வாழும்படியான காரியத்தை செய்வதிலே அவர் ஒரு வல்லன். இன்றைக்கு அருமையான பெண் இனத்திலே வீர நடைபோட்டு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட் நான் சென்றிருக்கிறேன். இப்படிப்பட்ட விழாக்களை மிக அழகாக சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர்கள் வரை அவர்களுடைய இருதயத்திலே மகிழ்ச்சியை கொடுத்து ஒரு பொறுமை, ஒரு சாந்தம், ஒரு அமைதல், ஒரு அடக்கம், தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு நல்ல மகளாக இந்த பகுதியிலே அவர்கள் வந்திருக்கிறதுக்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.